வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ட்ரூக் கம்பெனிலேருந்து இன்னொரு டிடபிள்யூஎஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய பேர் பார்த்தீங்கன்னா BTG Alpha. இந்த டிடபிள்யூஎஸை அறிமுக விலையாக ₹899 அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1299 அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்கும் இது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இது வந்து சீல்டு யூனிட். நம்மக்கிட்ட ஏற்கனவே இன்னொரு யூனிட் இருந்தது. ஸோ அதை நான் அன்பாக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட நான் ஒரு வாரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய அனுபவங்களை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே இருந்த இந்த சார்ஜிங் கேஸ், இந்த சார்ஜிங் கேஸை பற்றி நான் பல விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும். வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சார்ஜிங் பண்ணுறதுக்காக ஒரு USB Type-C கேபிள், வாரண்டி மற்றும் யூசர் மேனுவல். ஓகே, ஸோ இந்த சார்ஜிங் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஓகே கொஞ்ச நாளில் ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் நான் இப்பொழுது யூஸ் பண்ண வரைக்கும் அவ்வளோவா பெருசாக ஒன்றும் ஸ்க்ராட்ச் ஆகலை. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு டேமேஜ் கூட இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸில் வந்து ஈஸியாக தெரிய ஆரம்பிக்கும். பட் இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த RGB லைட்ஸ். இந்த RGB லைட்ஸும் இந்த டிரான்ஸ்பரன்சியும் சேர்ந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. குட்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு சார்ஜிங் கேஸ் அப்படின்னா TWS சார்ஜிங் கேஸ்னால் இந்த கேஸை தான் இருக்கும். இந்த கேஸுக்குள்ளே இந்த பட்ஸை நீங்கள் போட்டுட்டு அது சார்ஜ் ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வெளியிலேருந்து பார்க்கலாம் இண்டிகேட்டர் மூலமாக. பட் நீங்கள் திறந்தாலோ இல்லை மூடினாலோ கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இந்த RGB லைட் அப்படியே சைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும். பல லைட், ஒரு 7 லைட் இருக்குன்னு நினைக்கிறேன். 7 விதமான லைட் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது. இதோடைய கீழ்ப்புறத்தில் USB Type-Cக்கான ஒரு போர்ட் இருக்குது. வேறு எந்த பட்டன்ஸும் கிடையாது. ரொம்ப காம்பேக்டான ஒரு சார்ஜிங் கேஸ். இதோடைய வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சார்ஜிங் கேஸ் ப்ளஸ் பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 31 கிராம் வெயிட் இருக்குது. ஒவ்வொரு பட்ஸும் பார்த்தீங்கன்னா 3 கிராம் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாகவும் காம்பேக்டாகவும் டெஃபினட்டாக அட்ராக்டிவான ஒரு சார்ஜிங் கேஸ் இது. இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நீங்கள் காமிச்ச உடனே எல்லாரும் பார்ப்பாங்க, இது என்னடா இது வித்தியாசமாக ஒன்று இருக்குது, இது என்னது, இது எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ₹899 சொன்னீங்க அப்படின்னாலே அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா ₹899 இவ்வளோத்துக்கு ஒரு அழகான ஒரு சார்ஜிங் கேஸோட ஒரு TWS கிடைக்குதா அப்படின்னு. பட் லுக்ஸ் எல்லாமே ஒரு புறமா வச்சுட்டு நம்ம ஒரு TWS அப்படின்னாலே முக்கியமான விஷயம் இதோடைய சவுண்ட் குவாலிட்டி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த RGB லைட்லாம் தவிர இதில் கேமிங் மோட் இருக்குது. கேமிங் மோடில் எவ்வளோத்துக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். IPX4க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஸுக்கு மட்டுமே, கேஸுக்கு கிடையாது. ஓகே, இந்த பட்ஸோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசமாக இல்லை. நார்மலான ஒரு ஸ்டெம் டைப் ஆஃப் பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஸில் எங்கே டச் ஏரியா இருக்குது அப்படின்னா இந்த சைடில். ஸோ டச் ஏரியாவை எப்படி நம்ம தொடுறது, காதில் மாட்டிக்கிறப்போ இந்த பக்கம் தொட்டோன்னா அப்படியே உதாரணத்துக்கு காதில் இப்போ மாட்டிக்கோன்னு வச்சுங்களேன், இதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா இது நவுந்தா கீழே விழுந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த பக்கம் அப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு விரலால் பிடிச்சிக்கிட்டு இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது, டபுள் டேப் பண்ணுறது, ட்ரிபிள் டேப் பண்ணுறது, எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரைட் இயர்பட்ஸை ட்ரிபிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோடுக்கு போகுது. கால் அட்டன் பண்ணுறதுக்கு, பாட்டை ப்ளே பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே டபுள் டேப் பண்ணணும். லாங் டேப் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகுது. லெஃப்ட் சைடு இயர்பட்ஸில் நீங்கள் ட்ரிபிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகுது. வந்து குவிக் பேர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேஸ்லேருந்து பட்ஸை வெளியே எடுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. கேஸை ஆட்டோமேட்டிக்காக திறந்த உடனே இங்கே பேரிங் ஆகிடுது. இப்போ நான் கேஸை மூடனே அன்பேர் ஆயிடுச்சு. கேஸ் திறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிடுச்சு. காதில் இதோடைய ஃபிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இயர்பட்ஸ் கிடையாது, வெறுமனே பிளாஸ்டிக் மட்டும்தான். ஸோ காதில் ஃபிட்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை. அதாவது நீங்கள் வீட்டில் உட்காந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு நீங்கள் பாட்டு கேட்கணும் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை ஒரு ட்ராவலில் ஒரு கம்யூட்டில் இருக்கும் அப்படின்னா அந்த இயர் ஜெல்ஸ் இல்லாதது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. இதில் சவுண்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பேஸ் அவ்வளவா இல்லை. ஒரு சில பாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் நல்லாவே உங்களுக்கு அந்த பேஸ் இருக்கக்கூடிய இடத்துலையுமே பேஸ் வந்து லேக்கிங்காக தான் இருக்குது. பட் வாய்ஸினுடைய கிளாரிட்டி நல்லா இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய கிறிஸ்ப்னஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒன்றும் ஷார்ப்பான ஒரு கிறிஸ்பான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய கிளாரிட்டி கிடைக்குதுன்னு சொல்லலை நான். பட் இந்த ப்ரைஸுக்கு இதோடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய கிளாரிட்டி நல்லா இருக்குது. பேஸுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறது இந்த போல்ட் மாதிரியான டிவைசஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டீப்பான ஒரு தம்பிங் பேஸ் மட்டுமே ஓவர் பவரிங்காக இருக்கும். அது மாதிரி கிடையாது. ஒரு சில இடங்களில் பேஸ் நீங்கள் நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பேஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பட் அது வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு பேஸ் ஹெட், உங்களுக்கு என்ஜாயபிள் பேஸ் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிவைஸ் நீங்கள் வாங்கி நீங்கள் பாட்டு கேட்குறப்போ அது நீங்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு கேஷுவல் சாங் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த இயர்ஃபோனுடைய சவுண்டு குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா இந்த டச் ஏரியா பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால நம்ம கையில் ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணுறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் ஆயிடுது. ஆனால் அது பெரிய பிரச்சனை கிடையாது. திருப்பி ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் திருப்பி பவர் ஆன் ஆயிடுது. இதோடைய டிலே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம்.
ஆக்சுவலாக டிலே டெஸ்டினுடைய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா ப்ராமிசிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லி செகண்ட்ஸ்க்கும் கம்மியான ஒரு டயத்துலேயே பார்த்தீங்கன்னா டிலே நமக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இதை கேம் நம்ம விளையாடலாம். ஓகே, கேம் பிளேக்கு இந்த பட்ஸ் நல்லா இருக்குது. அதாவது லேட்டன்சி மோட்லாம் ஃபாஸ்ட்டாக கேம் விளையாடுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் பேஸ் இல்லாதனால நீங்கள் கன்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஷூட் பண்ணுறப்போ சொத்துன்னு விடுக்குது. நல்லா வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேம் விளையாண்ட ஒரு திருப்தி எனக்கு இல்லை. கால்ஸ் பேசுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசுறது அந்த பக்கம் கிளியராக கேட்குது, அந்த அவங்க பேசுறது நம்ம கிளியராக கேட்குது. கால்ஸ் பேசுகிறப்போ நாய்ஸ் கேன்சலிங்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்ம பேசுகிறப்போ சுற்றி இருக்கிற சூழல்கள் இருக்கக்கூடிய எல்லா நாய்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு கேட்குது. ஆனால் இந்த இயர்ஃபோனில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா பேட்டரி லைஃப். கிட்டத்தட்ட ஒரு 8லிருந்து ஒரு 9 மணி நேரம் வரைக்கும் சிங்கிள் சார்ஜில் உங்களுக்கு பேட்டரி நீடிக்குது. இந்த 3 கிராம் வெயிட் உள்ள இந்த இயர்ஃபோனுக்குள்ள 11mm டைனாமிக் டிரைவரையும் வச்சு ஒரு 10 மணி நேரம் வரைக்கும் பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இந்த கேஸில் போட்டு நீங்கள் சார்ஜிங் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஸோ குட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45 ஹவர்ஸ் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஸோ 899 ருபீஸுக்கு நீங்கள் ஒரு கேமிங் இயர்ஃபோன், கேமிங்கோடைய எக்ஸ்பீரியன்ஸ், லேட்டன்சி தான் முக்கியம், எனக்கு வந்து பேஸ்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கலாம். மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவல் ஹியரிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு TWS நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி இதை வந்து பரிந்துரை பண்ணுறதுக்கான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த சார்ஜிங் கேஸினுடைய டிசைன் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. காம்பாக்டாக நல்லா கலர்ஃபுல்லாக அந்த நத்திங் இயர்ஃபோன்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அவங்களோட டிசைன் மாதிரி நல்ல டிரான்ஸ்பரண்டான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.